ஹலோ மக்களே 721வது கிளப் ஏறலாம். போன எபிசோட் பார்த்தா டொண்டட்டா வில்லேஜ் மக்கள் எல்லாருமே சேர்ந்து ஸ்மைல் ஃபேக்டரி அடிச்சு நொறுக்கிட்டாங்க. பார்த்தா மொத்த ஃபேக்டரியுமே தீயால எரிய ஆரம்பிச்சிருச்சு. இன்னொரு பக்கம் ஃப்ளவர் ஃபீல்ட்ல தான் காட்டுறாங்க. அங்க பிரின்சஸ் மேன்ஷரி இருந்து இவ்வளவு நம்ம ஊர் அழிஞ்சிட்டான்னு சொல்லிட்டு அவ ஷாக்கிங்ல பாக்குறா. ஹீரோ சொல்றாரு, நம்ம ஊரோட நம்பிக்கையே இப்ப யார் கையில இருக்குன்னா பைரட்ஸ் கையில தான் இருக்கு, அவங்கள நம்பி இருப்போம்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் ஊரையே பாத்துக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தா நம்ம லூஃபியை தான் காட்டுறாங்க. டேய் பெல்லம், இதை ஸ்டாப் பண்ணு சொல்லிக்கிட்டு இருக்கான். நீ என்னோட ஃப்ரெண்டுன்னு சொல்றான். டேய் நீ ஃப்ரெண்ட் ஏத்துக்குனதுக்கு ரொம்ப நன்றிடா, ஆனா நான் அவருக்கு பிட்ரே பண்ண போறதுன்னு சொல்லிட்டு ஜெட்டு வேகத்துல வாரான். ஆனா லூஃபி அவன் கையை ஆர்னமெண்ட் ஹாக்கி மாதிரி ஆக்கிக்கிட்டு தலையிலே ஒரு குத்துறான். குத்துன ஒண்ணு பெல்லமியை சாச்சிட்டு போய்கிட்டே இருக்கான் ஒரே அடியில. அவனா அடிச்சா அடுத்த செகண்ட் லூஃபி டென்ஷனிட்டான். டே டொஃப்ளமிங்கம் சொல்லிட்டு கத்துறான். அவன் கத்துன உடனே என்னடா ஏதோ ஒரு பீஸ்டோட சத்தம் கேக்குதுன்னு சொல்லிட்டு மேல இருந்து டொஃப்ளமிங்கம் பாக்குறான். ஆனா அதுக்குள்ள அங்க இருக்க ட்ரஃபலகர்லாவ போட்டே தள்ளிட்டான். புல்லட்டை மொத்த உடம்புல இறக்கிட்டான். அதுக்கு பிறகு வியால சொல்லிக்கிட்டு இருக்கா, முகிவரா பெல்லமி கதையும் முடிச்சுட்டான். இப்ப டஃப்பான ஆளுங்க 2 பேர் தான் இருக்காங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஃபைனல் எக்ஸிக்யூட்டிவ் ட்ரியபிளும் டொங்கியோட டொஃப்ளமிங்க மட்டும் தான் இருக்காங்க. மிச்சம் எல்லாரும் கதையும் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ரோரோ சொன்ன மாதிரி நம்ம எப்பவுமே நம்ம காடை மட்டும் டவுன் பண்ணிடக்கூடாது, எல்லாருமே எல்லாத்துக்கும் தயாரா இருக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவன் நம்மளோட கருப்பு நாள் முடிய போதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் என்ஜாய் பண்றாங்க. ஆனா அதுக்குள்ள இங்க என்னன்னு பார்த்தா ஷாக் ஆகுறா வியாலா. என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்மளோட ஃபோர்ஸ் ரெடியூஸ் ஆயிருச்சுன்னு சொல்றா. அவ என்னதாச்சுன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ட்ரஃபலகர் லா அப்படின்னு சொல்றா. லாக் என்னாச்சுன்னு சொல்லிட்டு உசப் ஷாக் ஆகிட்டு இருக்கான். என்னன்னு பார்த்தா லாவ மொத்த புல்லட்டையும் இறக்கி வச்சிருக்கான். அவனும் ரத்தத்துல படுத்திருக்கான். ட்ரியபோலோ நாக்கலா சிரிச்சுக்கிட்டு இருக்கான். டொஃப்ளமிங்கும் அசால் நின்னுக்கிட்டு இருக்கான். இந்த லா என்னை நல்லா சர்ப்ரைஸ் பண்ணிட்டான். லா செத்து கிடக்குறான். பார்த்தா கொஞ்ச நேரம் முன்னாடி கட்டுறாங்க. ட்ரியபோலும் டொஃப்ளமிங்கும் சேர்ந்து லாவை அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கானுங்க. அவனுக்கு ஒரு கை வேற இல்லாம போயிருந்திருக்கும். ரெஸ்ட் எடுடா லா, உனக்கு எவ்வளவு சொன்னாலும் புரியாதா? உன்னோட ஸ்ட்ரென்த்லாம் எங்களுக்கு ஈக்குவலா வரவே முடியாது. நீ அது எங்க 2 பேர் கூட சேலஞ்ச் போடுற பத்தியா, அதையோ ஒரு பெரிய தப்புன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். முகிவரம் அவ்வளவு சீக்கிரத்துல அங்க வர முடியாது, அதை முதல்ல தெளிவா தெரிஞ்சுக்கோ. அவனோட ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு ஒருத்தனை வச்சிருக்கான். அவனை அடிக்க முடியுமா அங்க தவிச்சுக்கிட்டு இருக்கான். அவனால உன்னை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லி கிண்டல் அடிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. டே உங்க மலையாடா அவனுக்கு நம்பிக்கை வச்சானுங்க. நீங்க எல்லாருமே முட்டாளுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் ட்ரியபல். ஒயிட் அணுங்குது ஊர்ல ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்ந்து அந்த டார்காஸ்ல நீ வெளியே அதுக்கப்புறம் குரோசான் உனக்காண்டி இறந்து இவ்வளவு நடந்துருச்சுடா. ஆனா அவன் இறந்தாலும் ஒரு கோஸ்ட் மாதிரி இருந்து அவனுக்காண்டி நீ என்னதுக்குடா ரிவெஞ்ச் எடுத்துக்கிட்டு இருக்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். அவன் நீ இப்படி முகிவரா கூட சேர்ந்து அலைடு இதை போட்டுட்டு ட்ரெஸ் ரோசாக்கு ஏன் கூட சண்டை போடுன்னு நினைச்சு கூட பாக்கலடா. ஆனா இது நல்லா தான் இருக்குன்னு சொல்லிட்டு கன் எடுத்து தலையில தூக்கி வைக்கிறான். 13 வருஷமா அவன் வாழ்க்கை இவ்வளவு வேஸ்ட் பண்ணிட்டியடா, ஆனா இப்படி அவனோட சாவு வேஸ்டா போக போகுது அப்படின்னு சொல்லிட்டு நெஞ்சில தூக்கி கண்ணை தூக்கி வைக்கிறான். ட்ரஃபலகர் டி வாட்டர் லா, டேய் உனக்கு புரியுதான்னு சொல்லிட்டு பக்கத்துல வரான். டேய் உன்னால மட்டும் தான் இந்த உலகத்தை சேஞ்ச் பண்ண முடியும், அந்த சர்ஜரிக்கு நீ தயாரா இருக்கேன்னு சொல்லிட்டு கண்ணை பக்கத்துல தூக்கி வைக்கிறான். அல்டிமேட் ஓபி ஃப்ரூட் யூஸ் பண்ணி என்னோட உயிரை நீ காப்பாற்ற முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காம பார்த்தா அவன் உயிரை எக்ஸ்டெண்ட் பண்ண சொல்லிக்கிட்டு இருக்கான். லாவோ அவனே பார்த்துக்கிட்டு இருக்கான். எட்டர்னல் வாழ்க்கை அவனை கொடுக்க சொல்றான். என்னமோ உன்னடான்னு சொல்லிட்டு ட்ரஃபலகர்லாம் நக்கலா சிரிச்சுக்கிட்டு இருக்கான். உன்னோட ஐடியாவும் நல்லாதான் இருக்கு, சரி ஓகே நான் அந்த பிளானுக்குள்ள இருக்கிறேன்னு சொல்றான். டேய் ரொம்ப நல்லவனா இருக்கான்டா. டோஃபிக்கு எட்டர்னல் லைஃப் கிடைக்க போது இது எனக்கு போதுன்னு சொல்றான். சரி நான் உனக்கு எட்டர்னல் லைஃபை கொடுக்குறேன், குரோசான் சாவை எனக்காண்டி நீ உயிரோட கொண்டு வர முடியுமான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். நீ பேச வேண்டியதை பேசி முடிச்சியாடா. நீ இந்த ஊர்ல உள்ள மக்கள் காலில் என்னதான் விழுந்தாலும் அதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாடா. நீ எல்லாம் அவருக்கு ஈக்குவலே கிடையாது. உன்னே நம்புறாங்க பத்தியில உன் கதையை இன்னைக்கு முடிக்க போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். டேய் முகிவரை பத்தி உனக்கு தெளிவா தெரியுமே, அவனுக்கு பண்ணாத அதிசயமே கிடையாது. என்னிஸ்லாபில இருந்து அவனுக்கு ஆடின ஆட்டம் ஒவ்வொன்னும் வேற லெவலா இருக்கும்டா. செலஸ்டியல் டிராகனை அடிச்சு நொறுக்கிட்டு இம்பல் டவுனுக்குள்ள இறங்கி வார்ல எல்லாம் புகுந்து ஒருத்தனையும் அடிச்சு பறக்க விட்டவனுங்கடா அவனுங்க. நீ சீசர் அவங்கள்ட்ட இருந்து தூக்கணும்னு நினைச்சாலும் அது முடியாது, அது தெளிவா புரிஞ்சுக்கோன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். டே டோஃபி நீ எதுவும் அவனை பண்ணிடாதான் சொல்லிக்கிட்டு இருக்கிறதுல சுட்டு தள்ளுறான் ட்ரஃபலகர்லாவ. லா அப்படி சாய ஆரம்பிச்சிட்டான். எனக்கு அகைன்ஸ்டே பொரிச்சு பண்றியாடா, அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான். பார்த்தா குரோசானுங்கிற எழுத்து வர முதுகுல எழுதிருக்கு. டே எனக்கு இது பிடிக்கவே இல்லை, உன்னை சுட்டு தள்ளப்புறன்னு சொல்லிட்டு ட்ரஃபலர்லா சுட்டு பொசிக்கிட்டான். அவன் சாவுடான்னு சொல்லிட்டு லாவை சுட்டு தள்ளிட்டான். பார்த்தா புல்லட்டே தீந்துருச்சு. லாவோ செதறி கிடக்குறான். ட்ரியபோலோ ஷாக்ல பாத்துக்கிட்டு இருக்கான். இவனுக்காண்டி எட்டர்னல் லைஃப் கொடுக்கலான்னு பார்த்தா இவனடா இப்படி பண்ணிட்டானு சொல்லிட்டு. டே குரோசான் உன்னோட பிளான் நீ இருக்கலையும் ஜெயிக்கல, இப்போது ஜெயிக்கலடா, எல்லாம் தோத்துருச்சுடான்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ட்ரஃபலகர்லாம் செத்துட்டானான்னு சொல்லிட்டு உசப் ஷாக்ல பாத்துக்கிட்டு இருக்கான். ஏகப்பட்ட புல்லட் உடம்புல இறக்கிட்டாங்க. இன்னத்துக்கு அவன் இறந்துட்டு செய்வான்னு சொல்லிட்டு வியலோ பேசின உடனே சுத்தி இருக்க மக்கள் எல்லாருமே செதறாங்க. என்னடா இப்படி ஆயிருச்சுன்னு சொல்லிட்டு ஷாக்கிங்லயே பாக்குறானுங்க. கிங் ரீகோ ஷாக் ஆகுறாரு. ஷாக் ஆயிட்டு அங்கிருந்து போய்கிட்டே இருக்காரு. நம்ம கிங் ரொம்ப டேஞ்சர்ல இருக்குடா, நான் என் சிட்டிசன்ஸை காப்பாற்ற போறேன், அவங்கள போய் நான் காப்பாற்ற போறேன்னு சொல்லி கிங் ரீகு
ரூமுக்கு போய்கிட்டே இருக்காரு. உங்க கூட நாங்களும் வரோம், கீழே இறங்குறோம்னு சொல்லிட்டு எல்லாரும் கிளம்புறானுங்க. லெட்ஸ் கோன்னு சொல்லிட்டு எல்லாருமே ஜெட் வேகத்துல நடந்து போய்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் கட் பண்ணி திரும்பி டொஃப்ளமிங்கத்துக்கு மேலதான் காட்டுறாங்க. பார்த்தா டொஃப்ளமிங்கம் வந்து உயிரே இல்லாம கிடக்குறாங்க. டே டோஃபின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பாத்துக்கிட்டு இருக்காம, நான் நல்லா தான் இருக்கேன், கவலைப்படாத, ஒரு நாள் திரும்பி ஓபி ஃப்ரூட் நம்ம கீழே திரும்பி வரும்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆமா, நீ சொன்னது கரெக்ட் தான் சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கான். ட்ரியாபோலும் டொஃப்ளமிங்கும் எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணிடலாமான்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே இருக்கான். சரணம் கையத்துக்கு மேல வைக்கிறான். பார்த்தா அந்த பேட் கேஜ் புதுசா ஏதோ ஒண்ணு பண்ணிக்கிட்டு இருக்கான். பார்த்தா அந்த பேட் கேஜ் ஏதோ ஒண்ணு பண்ண உடனே அதுக்குள்ள டே டொஃப்ளமிங்கம் சொல்லிட்டு லூஃபி உடைச்சிட்டு மேல வரான். இதான் இருக்கேன்னு சொல்லிட்டு பாஞ்சு வந்து நின்னுகிட்டு இருக்கான். முகிவரா, நீ ரொம்ப லேட்டா வந்துட்டடா அப்படின்னு சொல்லிட்டு நின்னுகிட்டு இருக்கான். பெல்லமி ஃப்ரீ பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கிறதுக்குள்ள சடனா கம்முன்னு சொல்லிட்டு ஹைல ஆர்னமெண்ட் ஹாக்கிய போட்டுட்டு உன்னை தப்பிக்க விட மாட்டேன்னு சொல்லிட்டு எலிஃபண்ட் கன்னு சொல்லிட்டு ஒரு போட்டு போடுறான். அவன் ஸ்பைடர் வெப்னு சொல்லிட்டு லூஃபியோட அட்டாக்கை பிளாக் பண்ணி நின்னுகிட்டு இருக்கான். பெல்லமி ஒன்னு தப்பிச்சு போகலன்னு சொல்லிட்டு இருக்கான். டே இதெல்லாம் நினைச்சு சிரிப்பு கட்டாதான் சொல்லிட்டு திரும்பி லூஃபி சுத்தி வரான். கம்மு கேட்லிங் சொல்லிட்டு அடி அடிக்கிறான். அடிச்சு அந்த இடமே உடஞ்சி துண்டா போகுது. ஆனா டொஃப்ளமிங்கத்தை ஆளே காணும். சடன் அவன் ஸ்ட்ரிங்ஸை யூஸ் பண்ணி பாஞ்சு பின்னாட்டு ஒரு அட்டாக்க போடுறான். பிரேக் ஒயிட்னு சொல்லிட்டு அவன் அந்த ஸ்ட்ரிங்ஸை வளைச்சு அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கான். சடன் ஏதோ ரத்தத்துல மிதிக்கிறான். என்னடா ரத்தமா இருக்கு ட்ரஃபலகரா, என்னடா ஆச்சுன்னு சொல்லிட்டு பக்கத்துல வரான். என் கூட இருடான்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்கான். டே அவன் அப்பளே இறந்துட்டான்டா, அது உனக்கு தெரியுமான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். அவனை ரொம்ப நம்பினா, ஆனா நீ ஒரு வேஸ்ட்னு சொல்லிட்டு அவனுக்கு தெரியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். நீ ஏதோ அதிசய உருவாக்குவியாமே, அதை ஏன் முன்னாடி உருவாக்கி காட்டு, இப்ப நாங்க 2 பேர் இருக்கோம்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கம்முன்னு சொல்லிட்டு லூஃபி சுத்தி வரான். பார்த்தா 2 பேரும் ஈக்குவல் அட்டாக் பண்றானுங்க. பேட்டில் ஆக்சன் சொல்லிட்டு ஒரு போடு போடுறான். லூஃபியும் நொறுக்குறாங்க அவங்க. ஜெயண்ட் விம்ப் ஆர்னமெண்ட் ஹார்னிங் சொல்லிட்டு அடிச்சுக்கிட்டே இருக்கான். சாட்டனா என்னன்னு பார்த்தா கால்ல ஃபுல்லா ஆர்னமெண்ட் ஹாக்கிங் யூஸ் பண்ணி அப்படி கம் மாதிரி சுத்திட்டு வரான். அவன் ஸ்பைடர் வெப்ப போடுறான். அந்த ஸ்ட்ரிங்க்ல ஒரு குத்துறான். ஆனா அந்த ஸ்ட்ரிங்கை உடைக்க கூட முடியல நம்ம லூஃபியால. நீ நல்லா க்ளோஸா வந்த, இருந்தாலும் என் பக்கத்துல நின்று ஜெயிக்க எல்லாம் முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி கிங் ரீகோ தான் கட்டுறாங்க. அவங்க மேல இருந்து கீழே இறங்குறாங்க. என்னாச்சு கிங் ரீகோ அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. டே இங்க ஏதோ புதுசா தெரியும் சொல்றானுங்க. டே எல்லாரும் எங்க இருக்கீங்களோ அங்கேயே இருங்கன்னு சொல்றாரு. என்னன்னு பார்த்தா மேல இருக்க பேட் கேஜ் வந்து அப்படி சுருங்க ஆரம்பிக்குது. டே ஏதோ ஒரு சத்தம் கேக்குதுன்னு சொல்லிட்டு மெரைன் ஆபீசர் எல்லாம் பாக்குறாரு. டே அது மூவ் ஆக ஆரம்பிக்குதுன்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறாங்க. பார்த்தா அந்த பேட் கேஜ் அப்படியே ஷ்ரிங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அவன் லா இறந்த இடத்துக்கே உடனே திரும்பி அனுப்பிடுவேன்டா முகிவரா, கவலைப்படாத, இந்த மொத்த இடத்தையும் மொத்தமா முடிக்க போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். டே மிங்கோ சொல்லிட்டு கோபப்பட்டுக்கிட்டு இருக்கான். டே கொஞ்சம் பொருடா முகிவரா அப்படின்னு சொல்லிட்டு ட்ரஃபலகர்லாம் வந்து ஸ்டார்ட் பண்றான். அதோட எபிசோட் சந்திப்போம். மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டனை மறந்துங்க. See you, bye.